நாஞ்சில் விஜயன், மரியா தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா, அவங்க மனைவி சொன்ன முதல் வார்த்தைய கேட்டு நாஞ்சில் விஜயன் பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டாராம். அதோட விவரத்த அந்த இதுல பார்க்க போறோம். விஜய் டிவில காமெடி நிகழ்ச்சி மூலியமா ஃபேமஸ் ஆனவர் தான் நாஞ்சில் விஜயன். சிரிச்சா போச்சு, அது இது எது, கலக்கப் போவது யாரு, இது மாரி காமெடி நிகழ்ச்சியில வந்து ரசிகர சிரிக்க வச்சிருப்பாரு. எந்த கேரக்டரா இருந்தாலும் அத நன்கா கனக்கச்சிதமா நடிக்கிறது இவருக்கு கைவந்த கலை. இவங்களோட மனைவி மரியாவுக்கு கடந்த மாசம் ரொம்ப தடபுடலா வளையாப்பு நிகழ்ச்சி நடந்திருக்குது. இந்த நிலையில இந்த தம்பதிக்கு இப்ப பெண் குழந்தை பிறந்திருக்குதாம். நகைச்சுவையில கலக்கி வந்த நாஞ்சில் விஜயனுக்கு கடந்த 2023ஆம் வருஷம் மரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் கூட திருமணம் நடந்துச்சு. இந்த திருமணத்துல ஏராளமான சின்னத்திரை பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமா நாஞ்சில் விஜயன் தான் மனைவி கூட எக்கச்சக்கமா ரீல்ஸ் போட்டு அசத்தி வந்தாரு. விஜய் டிவில மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியும் கலந்துக்கிட்டாரு. இதுல இவங்க 2 பேருமே மற்ற போட்டியாளர்களுக்கு ஈடா பல டாஸ்க் செஞ்சு அசத்துனாங்க. கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி மரியா கர்ப்பமா இருக்கிற மாதிரி மகிழ்ச்சியான செய்திய நாஞ்சில் விஜயன் அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா கடந்த மாசம் தான் நாஞ்சில் விஜயன் மனைவிக்கு அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மஹால்ல ரொம்ப பிரம்மாண்டமா வளைகாப்பு நடந்திருக்குது. இதுல நடிகை நளினி, தானி பாலாஜி, புகழ், சாய் சக்தி, ஈரோடு மகேஷ், அனிதா சம்பத்னு சொல்லி எக்கச்சக்கமான திரை பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் கர்ப்பகால சம்பந்தமான போட்டோஷூட் நடத்தினாங்க. இந்த நிலையில இப்ப ரீசெண்டா நாஞ்சில் விஜயனுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குதாம். குழந்தைய கையில வாங்கின நாஞ்சில் விஜயன் பயங்கரமா கதறி கதறி அழுதுருக்காரு. அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த ஒரு வீடியோவை அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும் ஷேர் பண்ணியிருக்காரு. சித்திரை முழு நிலவுல என்னை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு இந்த பூமியில ஒரு தாய் உயிரா பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், வாழ்க்கையில நான் பட்ட வேதனைகள் எவ்வளோ இருக்கு, அது எல்லாம் உன் முகத்தை பார்க்கும்போது மறந்து போகுது என் தங்கமே அப்படிங்கிற மாதிரியும், இனிமே நீதான் என் உலகம் அப்படிங்கிற மாதிரியும் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு பதிவை பார்த்துட்டு எக்கச்சக்கமான பிரபலங்களும் ரசிகர்களும் நாஞ்சில் விஜயனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறமா நாஞ்சில் விஜயன் மனைவி மரியா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டப்ப பேசினாங்க. அதுல இவங்க என்ன ஏமாத்தா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. திருமணத்தப்ப இவரோட வயசு சொல்லவே இல்லை. ஆனா இவருக்கு இப்போ அங்கிள் வயசு இருக்கும். என்ன பெண் பார்க்க வரும்போது கூட இவர் தலை மீசெல்லாம் ரொம்ப வெள்ளையா தான் இருந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறமா சாயம் வெளுத்துருச்சு. தலை ஃபுல்லா வெள்ள முடிதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நகைச்சுவையா பேசியிருந்தாங்க. இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தன்னோட மனைவி சொன்ன முதல் வார்த்தையை கேட்டு நாஞ்சில் விஜயன் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காராம். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, அடிமட்டத்துல தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்ப உங்களுக்கும் ரசிகர் கூட்டம் இருக்கு. நீங்க சின்னத்துல எதை செஞ்சாலும் அதை பாராட்டி கை தட்டுறதுக்குன்னு மக்கள் இருக்காங்க. உங்க வாழ்க்கை நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நாஞ்சில் விஜயன் ஒய்ஃப் நீங்க தானா அப்படிங்கிற மாதிரி போட்டோஸ் இருக்கு, செல்ஃபி எடுக்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பெண் குழந்தைய ரொம்ப அழகா வளர்க்கணும். உங்க அம்மா உங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதை விட 10 மடங்கு நாம இந்த குழந்தைய பாத்துக்கணும்னு சொல்லிட்டு டெலிவரி முடிச்ச கையோடையே தான் குழந்தைய கையில வாங்கினதுக்கு அப்புறமா நாஞ்சில் விஜயன் கிட்ட தன்னோட மனைவி சொன்ன முதல் வார்த்தை இதுதான். இதை கேட்டு நாஞ்சில் விஜயன் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கஷ்டம்னா என்ன தெரியாம இந்த குழந்தைய வளர்க்கணுங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் முடிவெடுத்திருக்காங்களாம். இந்த விஷயம் தான் இப்ப சின்னத்திரை வட்டாரத்துல ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.